வருஷம் முன்னாடி ஊழியர்கள் நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு போனோம்னு சொன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் குறையாம ஒரு சர்ச்சா இருக்குது. சில டிஸ்ட்ரிக்ட்ல 20 ஊழியக்காரங்க இருக்காங்க. யூபியில் உத்தரப்பிரதேசம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு சைடுல இந்தியா, சைனால போனா அங்கேயும் ஊழியங்கள் அழகா நடக்குது. ரஷ்யால பாத்தீங்கன்னா ரஷ்யால எவ்வளவு சபைகள் இருக்கு. ரஷ்யா முக்காவாசி கிறிஸ்தவ நாடாக மாறிட்டு. அந்த சைடுல பார்த்தா இந்தோனேஷியா சபைகள் இருக்கு. இன்னும் ஒவ்வொரு இடங்களையும் பார்க்க அநேக இடங்கள்ல இந்த கடைசி நாட்கள்ல சுவிசேஷம் கடந்த 60 வருஷம் இந்த வேர்ல்டுலே சுவிசேஷம் போனது எந்த செஞ்சுரி தெரியுமா சொல்றாங்க? 20th செஞ்சுரி. அதாவது அந்த 1930 இருந்து 1920 இருந்து இந்த 2000 வரைக்கும் சுவிசேஷம் மிக அவசரமாக உலகம் முழுவதும் வேகமா பரவிட்டு. இதெல்லாம் மட்டும் இல்ல, மீடியால பரவிட்டு இருக்காங்க. மீடியாவில் நம்ம யூடியூப் ஆன்லைன்ல நிறைய பேருக்கு இந்த சுவிசேஷம் போயிட்டே இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்ற கடைசி அடையாளம் எப்போ முடிவு வரும்னா 14 வருஷம் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகள் சகல நாடுகள் சாட்சியாய் வசைக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அந்த முடிவு வரும்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வெரி நெக்ஸ்ட் வருஷம் 15 வருஷம் மேலும் பாலாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவங்க ஜனங்களுக்கு ஓடி போக கடவுள். மத்திய 24 பார்க்கலாம், 24-15. அந்த முடிவு சம்பவிச்சதுக்குள்ள அடுத்த வசனம் பாலாக்கம் அருவருப்பு. இந்த பாலாக்கம் அருவருப்புனா என்னன்னு சொல்லி நமக்கு நிறைய பேர் தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்றேன். தானியேலே இருக்கு, வெளிப்படுத்தல இருக்கு. இது அந்தி கிறிஸ்துவை பத்தி சொல்லுது. வழக்கமா நமக்கு இருக்கிற நம்ம கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துக்கு வருகைக்கு முன்னாடி அந்தி கிறிஸ்துவோடைய ஆட்சிக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து ரகசியமா சபையை எடுத்துக்கொள்வாங்க. 7 வருஷம் உபத்திரவம். இந்த 7 வருஷம் முடிஞ்சு அந்த அறகுறையா இருக்கவங்க இருப்பாங்க. இப்படிதான் எங்க பாட்டியான்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்கற எல்லாரும் சொல்லிவிடுதான் இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க இருப்பாங்க. இந்த 7 வருஷம் முடிச்சதுக்கு பின்பு கிறிஸ்து மறுபடியும் வருவார். இதுல நின்று உயிர் ரத்த சாட்சியம் இருக்கிறவங்க கொண்டு போறோம். இதெல்லாம் கேள்விப்பட்டோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம் நம்ம எல்லாருக்குமே ஒரு யூட்டர்ன் கொண்டு வரக்கூடிய காரியம். அப்போ நான் கடந்த நாள்ல இதை தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம கற்று தந்த ஒரு காரியத்தை நீங்க சொல்றேன். இப்போ 15 வசனத்துல அப்பொழுது முடிவுன்னு சொல்லி அடுத்த வசனம் இயேசு கிறிஸ்து ஆர்டரா சொல்றாங்க. யுத்தங்கள் வருது, இது வருது. அடுத்த 15ல பார்த்தா பாலாக்கும் வருவதுன்னு சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ யாருக்கு ஆண்டவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க? சீஷர்கள் சொல்றாங்க. இப்போ பாருங்க 16 பாருங்க, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மத்திய 24:14 யூதேயாவில் 16 யூதேயாவில் இருக்கிறவங்க மலைகளுக்கு ஓடி போக கடவுள் ஒன்னொன்னா சொல்லிட்டு அடுத்த சொல்றாரு 20வது வசனத்துல பாருங்க என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஓடி போவது யார்கிட்ட சொல்றாரு? அவருக்கு சீஷர்கள்ட்ட சொல்றாரு. அப்படின்னா நம்ம கணக்குப்படி பார்த்தா சீஷர்கள் அந்த காலத்துக்குள்ள இருக்க மாட்டாங்க. சீஷர்கள் அந்த காலத்துல முடிஞ்சிச்சு. அந்த வசனத்தை படிக்கிற விசுவாசிகளுக்கு சொல்லப்படுது. அந்த காலத்துல இந்த வசனத்தை சீஷர்கள்ட்ட சொன்னாங்க. அந்த தலைமுறை போய் அடுத்த தலைமுறை நம்ம படிக்கிறோம். அடுத்த பல தலைமுறை போய் நம்ம படிக்கிறோம். நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நீங்கள் சொல்றது நியாயப்படி பார்த்தா நீங்கள் சொல்லக்கூடாதுல, கைவிடப்பட்டவர்கள் தான் சொல்லணும். ஆனா நீங்கள் நம்ம பார்க்க தெரியும். நீங்கள் ஓடி போவது ஓய்வு நாளாவது சம்பையாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள், பிரேயர் பண்ணுங்கிறாங்க. எதுக்கு? அது அந்தி கிறிஸ்து காலத்துல தப்பிக்கிறது. அடுத்த பாருங்க 21 ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவிக்கிறாததும் இனிமேலும் சம்பவியதுமான மிகுந்த உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாகும். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் 22 அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. ஆனா எப்படி குறைக்கப்படுமோ அடுத்த லைன்ல கிளியரா கொடுத்துருக்காங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்ப இதுல இருந்து கிளியரா தெரியுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வச்சுதான் அந்த அந்திக்கு சுபத்திர நாட்களே கடவுள் குறைக்கிறார். நமக்கு சொல்லப்படுறது என்ன? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் கொண்டு போயிடுவார். மீதி அறகுறையா இருக்கிறவங்க தான் நிற்பான். அதாவது காலங்களை இப்படி பிரிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆதாமேவாள் வாழ்ந்த காலம் மனசாட்சியின் காலம், மோசேக்கு அப்புறம் நியாயப்பிரமாணத்தின் காலம், கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் அது கிருபையின் காலம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிருபையின் காலத்துல இருக்கிறோம். இதுக்கு அப்புறம் வர்றது மகா உபத்திரவத்தின் காலம். இன்னைக்கு நம்ம இருக்கிறது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் எளிதானது. ஒருத்தர் ரட்சிக்கப்படுறது ஈஸி, விசுவாசிச்சு உள்ளதான் ரட்சிக்கிறோம். இந்த நாட்கள்லேயே சில வரமாட்டேங்குது. வந்து சின்ன சின்ன பிரச்சனைக்கு என்ன ஆயிடுது? பின்னோக்கிது. அப்போ ஒரு அறகுறையா இருக்கிறவங்க கிருபையின் காலத்திலே அவனால ரட்சிக்கப்பட முடியாது. அந்தி கிறிஸ்து காலத்துல அதுவும் உலகம் போட்டிருக்கு. உலகம் உண்டானது கொண்டு அப்படிப்பட்ட உபத்திரமே கிடையாது. ஹிட்லர் காலத்துல அவன் எத்தனை பேர் பண்ணான்? பெரிய பெரிய கொலை பண்ற பாபிலோன் ராஜாக்கள். ஆனா உலகம் உண்டானதுக்கு அப்படி ஒரு உபத்திரமே கிடையாது, இனியும் வரப்போகாதுன்னு சொல்றாங்க.
ஆனா அந்த உபத்திரம் யாருனால குறைக்கப்படுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் எங்க இருக்கிறாங்கன்னா உபத்திரத்துக்குள்ள இருக்காங்க. நீங்க அதான் நம்ம கொஞ்சம் அடுத்த டீப்பா நீங்க வெளிப்படுத்துறது இருந்து தானே இருந்து பார்த்து உறுதிப்படுத்தணும். ஆனா நமக்கு சொல்லப்படுற காரியம் என்ன? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எடுத்துக்கொள்ளணும். அறகுறையா இருக்கிறவங்க 7 வருஷம் இருப்பாங்க. இங்க சொல்லியிருக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட நிற்க முடியாத கஷ்டகாலம், அப்படிதானே? ஆனா அறகுறையா இருக்கிறவன் கிருபை காலத்துல அவனால் நிற்க முடியல. அவன் இந்த உபத்திர காலத்தில் நின்று ரத்த சாட்சியம் மறிப்பான். இது 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 வந்து அந்த அந்த நம்பிக்கை எங்க இருந்து வந்துச்சுன்னு நான் சொல்றேன். இந்த 7 வருஷத்துக்கு அதாவது 3 பிரிக்கிறாங்க. அந்த எப்படின்னா ராப்சர், இந்த வருகை ராப்சர் சொல்லுவாங்க. ஆண்டோடைய 2ஆம் வருகை, அதாவது ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர். அதுதான் நம்ம நம்புறது. ட்ரிபுலேஷன் அந்த உபத்திரம், உபத்திரத்துக்கு முன்னாடி உள்ள வருகை ப்ரீ ட்ரிபுலேஷன். மிட் ட்ரிபுலேஷன் அது என்னதுன்னா அந்த உபத்திரம் 7 வருஷத்துக்கு நடுவில் கிறிஸ்து வருவார் 2. 3வது என்னன்னா போஸ்ட் ட்ரிபுலேஷன் ராப்சர், அப்படின்னா அந்த உபத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிறிஸ்து வருவார். 3 நம்பிக்கை இருக்கு. ஆனா 90% கிறிஸ்தவர்கள் உள்ள ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர் தான் நம்புறாங்க. அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம அந்த நம்பிக்கையில தான் எல்லாருமே நம்ம நம்பி இருக்கோம். நான் வசனத்தை படிக்கும் நம்ம இப்ப பார்ப்போம். இப்போ ஒன்னொன்னு பார்த்துட்டோமா, தெரிந்து கொள்ளப்பட்ட மட்டும் தான் வருது. இப்போ 23ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அதுல தெரியுது. 23 யாரும் வாசிக்கலாம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ இருக்கிறார் என்று எவனாலும் சொன்னால் நம்பாதே. ஓகே, இப்போ இதுல நல்லா நமக்கு ஒரு காரியம் தெரியுது. 23ஆம் வசனம் வரை யார் வரல? கிறிஸ்து வரல. ஏன்னா இங்க சொல்லிட்டு கிறிஸ்து இங்க இருக்காங்கன்னா போகாத, அங்க இருக்காங்கன்னா போகாது. ஏன்னா அடுத்த வருஷம் 24 ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள கிறிஸ்து எழுப்பி கூடுமானால் பாருங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கத்தக்கதா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்க அளவுக்கு பண்ணணும் இருக்கு. அப்ப இதுல போட்டிருக்கு கிறிஸ்து இங்க இருப்பாங்க அங்க இருப்பாங்க, நீ என்ன பண்ணிடாத போயிடாதான்னு சொல்றாங்க. அப்ப இது வரைக்கும் யார் வரலாம்? அவருடைய வருகை இல்லை. ஏன்னா அவர் வருகை வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் போயிட்டாங்க காணலாம், உண்மையிலே பண்ணிட்டாரு. இது வரைக்கும் வரல. அப்ப எப்போ அவர் வராது? அந்த ஆர்டர்படி அவர் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு கிளியரா இது எதிர கொடுக்குறாருன்னா 29வது வசனத்துல அதுக்கான பதில் இருக்கு. அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். சில நினைப்பாங்க இதுதான் பகிரங்க வருது. நான் கிளியரா பார்க்கிறேன் 30ல அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும், மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறது, பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார். இப்ப பாருங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இப்பதான் சேர்க்கப்படுறாங்க. 31 வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தை, நம்ம சொன்ன எக்கால சத்தம் வருது. அவர் தமது தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பாங்க. இப்ப நான் சொல்ல போற காரியம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு காரியம். ஏன்னா இப்ப நம்ம எந்த இடத்துல தான் இருக்கோம்? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இதுல 6வது வசனம் இருக்கிற காலத்துல இருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி அதனால பார்க்கணும். இப்ப நான் லேப்டாப்ல வந்து எவிடன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம இருக்கிற காலம் இந்த வசனங்களே எந்த லைன்ல இருக்கிறோம். அப்போ இதுல போட்டிருக்கு வலுவாய் துணிக்கும் எக்காலத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சேர்க்கப்படுறாங்க. 31வது வசனம். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் இவ்வளவு நாள் எந்த காலத்துல இருந்திருக்காங்கன்னா உபத்திரவ காலத்துல இருந்திருக்காங்க. ஏன்னா அதுல போட்டிருக்கு அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவர்கள் 29. அப்போ ஒரு காரியம் நல்லா தெரியுது. என்னன்னா உபத்திரவங்கிறது எப்போனா பவுலுடைய நாட்கள்ல இன்னைக்கு வரைக்கும் சீஷர்களுக்கு தான் உபத்திரம். அறகுற கிறிஸ்தவர்கள் கிடையாது. அப்போஸ்தலர்கள் பயங்கரமான உபத்திரத்துக்கு போனாங்க. ரோமர் கையில் அகப்பட்டு நிறைய பேர் உயிரோட சிங்கத்துக்கு போட்டாங்க. ரொம்ப குடும்பம் இருக்காங்க. அப்போஸ்தலர்கள் ரத்த சாட்சியம் மறித்து தான் அவங்க எல்லாம் ஜெயம் வந்தாங்க. அடுத்த ஒவ்வொரு தலைமுறையும் முழு மனசோடு இருக்கிற கிறிஸ்தவர்கள் தான் உபத்திரம் வந்துச்சு. அறகுறையா இருக்கிறவங்களும் வரல. அப்போ எப்படி கடைசி காலத்துல மட்டும் அறகுறையா இருக்கிறவங்களும் ஆண்டு உபத்திரம் வச்சு முழு மனசோடு இருக்கிறவங்களும் எப்படி? அப்போ அந்த டீச்சிங் அந்த இந்த அதாவது சொல்ல போனா இந்த உபதேசம் எங்க இருந்து வந்துச்சு? அதனால ஒருத்தர் சொன்னார், இந்த உபதேசம் ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இருந்து வந்துச்சு. அதாவது ஆங்கிலிக்கன் சர்ச்சில் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் நம்புறத உண்மை நினைக்கிறோம். ஆனா நீங்க பாருங்க, ஒரு கிட்டத்தட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் சபை ஸ்தாபிச்சதுலேருந்து ஒரு 1200 வருஷம், கிபி 1500 வரைக்கும் குழந்தை ஞானஸ்நானம் தான் கரெக்டு எல்லாரும் நம்பினாங்க. குழந்தை ஞானஸ்நானம் தான் கரெக்டு, கிரியினால தான் ரட்சிப்பு. ஆனா அந்த மார்ட்டின் லூதர் வந்து கரெக்டா என்ன பண்றாருன்னா கிரியினால கிடையாது, விசுவாசத்தால தான் ரட்சிப்புன்னு சொல்லிட்டாரு. இப்ப மார்ட்டின் லூதர் கொண்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சான்னு கேட்டா கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 300 வருஷம், 600, 700, 800, 900 வருஷம் வரை குழந்தை ஞானஸ்நானம் தான் இவரும் சொன்னார். யாரு? மார்ட்டின் லூதர். என் பேர்ல இருக்கிற பெரிய ஊழியர் ஜான் வெஸ்லி,
அவரும் இதை தப்புன்னு சொல்லல. அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்கு அமெரிக்காவில், ஒயிட்ஃபீல்ட் எல்லாம் தப்புன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாரும் எதை நம்பினாங்க? இந்த ஞானஸ்நானம் போதும். அப்புறம் 19th centuryல பெண்டேகோஸ்டல் சபைகள் இருந்தால் அந்த மூழ்கி எடுக்கணும், விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ நிறைய பேர் நம்புறது கரெக்டுன்னு கிடையாது. நிறைய பேர் ஒரு விதமாக நம்புவாங்க. ஆண்டவர் சிலதை வெளிப்படுத்தும். அப்போ இன்னைக்கு அவருடைய வருகையை பற்றி இந்த 24 நமக்கு ஓரளவு கிளியராக கிடைச்சிருச்சு. ஆனால் இதுக்கு ஒப்பான காரியம் எங்க இருக்குன்னா வெளிப்படுத்தல் இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் ஒரு தடவை பார்த்து இது பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் தான் ஜெபிக்க போகிறோம், ஜெபித்து முடிக்க போகிறோம். கரெக்டாக இன்னொரு 1/2 மணி நேரம் இருக்கு. அப்போ அந்த வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை ஒரு தடவை எடுத்துக்கிட்டேன். வெளிப்படுத்தல் 13, ஏன்னா அதில் தான் வரிசையில் அந்தி கிறிஸ்துவ வந்து சொல்கிறாங்க. வெளிப்படுத்தல் 13 எடுத்தீங்கன்னா முதல் வசனம் இருக்கும். வெளிப்படுத்தல் 13:1 பின்பு நான் கடற்கரை மணலில் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். இதை மட்டும் நோட் பண்ணீங்க. இந்த மிருகத்துடைய அடையாளம், அந்த மிருகத்துக்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அந்த 10 முடிகளும் அதன் தலைகளுமே தூஷணமான நாமம் இருந்தன. இந்த கொம்புகள்லாம் என்னன்னு பின்னாடி சொல்லுவாங்க, ஒரு நாடு தேசத்தை குறிக்கிறது அப்படின்னு. இப்போ இந்த மிருகத்தை பற்றி சொல்லியாச்சு. இப்போ இந்த மிருகம் என்ன செய்ய போகுதுன்னா, கடைசி நாட்கள் என்ன வருதுன்னா, இதுல தான் ஒரு காரியம் இருக்கும். இந்த 13 கடைசி தான் அந்த முத்திரையை பற்றி சொல்லுவாங்க. முத்திரையை போட்டால் தான் என்ன பண்ண முடியும், வாங்க முடியும், விற்க முடியும் தான் அந்த அந்தி கிறிஸ்துவ பற்றி அடையாளத்தை கொடுத்தாச்சு. இப்போ இந்த மிருகம் செய்கிற ஒரு காரியம் கிளியரா இருக்கு. 7ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. 13:7 ஜெயிக்கும்படி அதற்கு அல்லாமல் ஒவ்வொரு பாஷைக்காரன் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ ஒரு காரியம் நல்லா தெரியுது, பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி மேற்கொள்ளும்படி அதிகாரம் கொடுக்கணும். நாம நினைச்சிட்டோம் பரிசுத்தவான்கள் போயிடுவாங்க, ஏதோ அரகுர ஆட்கள் கூட இருக்கலாம். அரகுர ஆட்கள்லாம் யுத்தம் பண்ண தேவையில்லை, சும்மா அதிக சொன்னா அவங்க விழுந்துருவாங்க. பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி மேற்கொள்ளும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மிருகத்துக்கு. இதே தானியத்தின் திசையில இருக்கு. அப்போ இப்போ நம்ம வெளிப்படுத்தல் 13 பார்த்தோம், இந்த 7 தலை 10 கொம்புல. இப்போ அப்படியே தானியல்ல இருக்கு இதே காரியம். தானியல் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் பார்த்து இன்னும் ஒரு இந்த காலம் என்னைக்கு நம்ம வாழ்ற காலம் எப்படிப்பட்ட காலம் நம்ம பார்க்க போறோம். தானியல் 7ஆம் அதிகாரம், அது கொஞ்சம் எடுத்துருங்க. தானியல் 7ஆம் அதிகாரத்துல நிறைய உருவம் கொடிய முழுவதுமாய் பற்களும் வெண்கல உடையதுமாய் ஓகே 4ஆம் மிருகத்தை பார்க்கிறோம். இந்த 4ஆம் மிருகத்துக்கு அடையாளம் அடுத்த வருஷம். அதன் தலைமையில் 10 கொம்புகள். வெளிப்படுத்தல பார்த்த மிருகத்துடைய தலைமையில் 10 கொம்புகள் 7 முடிகள். அடுத்த தனக்கு முன்பாக ஒரு கொம்புகள் விழுந்து போக எழுப்பினதும் எல்லாம் பெருமையானவைகளை பேசும் எல்லாம் சொல்லிட்டு அடுத்த பாருங்க 21 பாருங்க தெளிவா போட்டிருக்கு, நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாக. நீண்ட ஆயுசுள்ளவர் யார்? இயேசு கிறிஸ்து. வருமட்டாக நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் காலம் வருமட்டாக இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டு நினைக்காது. அங்க சொல்லியிருக்கு பரிசுத்தவான்களை யுத்தம் பண்ணும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டு, இங்க சொல்லியிருக்கு பரிசுத்தவான்களை யுத்தம் பண்ணி மேற்கொண்டு. அப்ப இனி அடுத்த அந்த வெளிப்படுத்தல இது பரிசுத்தவான்களோடு கூட யுத்தம் பண்ணும்போது என்ன நடக்கும் அதை பார்த்துச்சு. இப்போ நம்ம இருக்கிற காலத்துல வந்து இன்னும் எவ்வளவு வருஷம் ஆகும்? எல்லாரும் ஒரு கேள்வி, எப்பா இயேசு கிறிஸ்து வருவார் சொல்றீங்களே, 2000 அதாவது 100 வருஷமா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, 50 வருஷமா அப்படிதான் சொல்றாங்க. இப்போ இன்னும் 50 வருஷம் ஆகும் இல்லை இன்னும் 100 வருஷம் ஆகும்போது ஒரு 3 அடையாளங்கள் எடுத்து வச்சுங்க லேப்டாப்ல, அதை ஸ்கிரீன்ல போட்டு ஜெபிக்கப்போம். இதே போகவே முடியாது. மிருகத்துடைய முத்திரையை வாங்க எந்த ஒரு காரியத்தையும் வாங்க முடியாது. 2 ஆப்ஷன், மிருகத்தின் முத்திரையை வாங்கினா பரலோகத்துக்கு போக முடியாது, மிருகத்தின் முத்திரையை வாங்கினா இதையுமே வாங்க முடியாது. 2 கட்டளை. இப்போ இது அரைகுறையா இருக்கிறவங்க தேவையில்லை. அரைகுறையா இருக்கவே கிருபையின் காலத்துல சூரியன் சொன்னா அதை வச்சுக்கல, அவன் இந்த மிருகத்தின் காலத்துலாம் அப்படி கிடையாது. அப்போ இது யாருக்கானது? பரிசுத்தவான்களுக்கான. அது இன்னொரு இடத்துல எப்படி கொடுத்துருக்கான், பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் சொல்லி செவிக்கப்படும். இன்னும் இதுக்கு ஒரு 100 வருஷம் ஆகுமா அப்படின்னு கேட்டா அதுக்கான 3 அடையாளங்கள் என்னன்னா, நான் லேப்டாப் வந்து காமிச்சானா சாதம், அது வந்து பாபிலோன் காலத்துல இடிக்கப்பட்டுச்சு. அடுத்து திரும்ப யார் கேட்டாங்க? நெகேமியா டைம்ல கெட்டுறாங்க. கெட்டி அந்த ஆலயம் என்ன ஆயிடுச்சுன்னா திரும்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இடிக்கப்பட்டு சொல்றாங்க. சொல்லி அது எப்போ சம்பவிச்சது தெரியுமா? கிபி கிறிஸ்துவுக்கு பிறகு 70ஆம் நூற்றாண்டு
AD 70 அது தரைமட்டமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதில் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை பார்க்குறோம். அதில் என்ன மறுபடியும் இடிக்கப்பட்டுச்சு. இந்த 70 என்ன ஆச்சுன்னா அந்த ரோமர்கள் இடிச்சிட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வசனத்தை நம்ம படிக்க போகிறோம். சரியா? இதே அந்தி கிறிஸ்துவுடைய வருகை வெளிப்படுத்தல எத்தனாவது அதிகாரத்தில் பார்த்தோம்? 13 பார்த்தோம். இப்போ 11வது அதிகாரத்தை எடுத்தோம். வெளிப்படுத்தல் 11. தெளிவான ஒரு தீர்க்க தரிசனம் இதில் இருக்கிறாங்க. சத்தியமான ஒரு தீர்க்க தரிசனம். வெளிப்படுத்தல் 11 முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தின் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களை அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதமாக முடிப்பார்கள். இதுல ஒண்ணு போட்டிருக்கு என்னன்னா, தேவனுடைய வசனத்துல தேவதூதன் நின்று என்னை நோக்கி எழுந்து தேவனுடைய ஆலயத்தை பலிபீடத்தை அளந்து பார். ஆலயத்தை அளந்து பார சொல்லலாம். இது சொல்லப்படும் போது எனக்கு தெரிஞ்சு யோவானுக்கு தான் இந்த வெளிப்படுத்தல் கொடுக்கப்பட்டுச்சு. யோவான் இருக்கும்போது ஒரு ஆலயம் இருந்துச்சு, சாலமோன் கட்டின ஆலயம். ஆனா இங்க அதோட முடிச்சிருந்தா அந்த ஆலயத்தை தான் சொல்றாங்கன்னு இருக்கும். ஆனா இது அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு 2 அதிகாரத்துக்கு முன்னாடி வரும். இப்போ கண்டிப்பா அது கிடையாது. இன்னொரு விஷயம் இருக்கு. 2வது வசனத்தை போட்டிருக்கு, ஆலயத்துக்கு புறமே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடும். அது என்ன புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 70ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிபி 700ஆவது நூற்றாண்டுல முஸ்லிம்ஸ் வந்து அதுல ஒரு மாஸ்க் கட்டுறாங்க. இன்னைக்கு நீங்க அந்த டெம்பிள் போனது பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீமுடைய மாஸ்க், அல் அக்ஸா மாஸ்க், முஸ்லீமுடைய ஒரு பெரிய பள்ளி கோவில், அதுல ஒரு கோவில். அது நடந்தது 700ஆவது நூற்றாண்டுல கிபி. ஆனா இங்க யோவானுக்கு முதல் நூற்றாண்டுல வெளிப்படுத்தப்படுவது தெளிவாக அந்த ஆலயத்தினுடைய ஸ்ட்ரக்சரை வெளிப்படுத்தினா என்ன இருக்குன்னா 2வது வசனத்துல உள்ளது மட்டும்தான் இன்னைக்கு வரை இருக்கு. என்ன இருக்கு அந்த இடத்துல? என்னதான் இருக்கு? மாஸ்க் மட்டும் தான் இருக்கு. ஆனா இங்க போட்டிருக்கு முதல் வசனத்துல என்ன இருக்கு? தேவாலயம் இருக்கு. இங்க போட்டிருக்கு தேவாலயத்துல தொழுது கொள்ளுங்க அளந்து பார்த்து போட்டிருக்கு. பக்கத்துல போட்டிருக்கு புறஜாதியாருக்கு புறம்பே இருக்கிறப்பதான் புறஜாதி இருக்கு. அப்போ ஒரு காரியம் நல்லா தெரியுது என்னன்னா, இந்த முஸ்லீம் இருக்கிறதுக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னா ஒரு தேவாலயம் இருக்கு. அப்போ இந்த தேவாலயம் ஏன் இதுக்கு முன்னாடி இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து அதுக்கான இன்னொரு ஸ்லைடு நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. 2வது ஸ்லைடு என்னன்னா 1948 தான் இஸ்ரேல் வந்து மறுபடியும் ஃபார்ம் ஆகும். முதல்ல இருந்து, அதாவது கிபி 70 அவங்க வந்து ரோமர்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1900 வருஷம் அது இஸ்ரேலுக்கு கையிலே கிடையாது. 1900 வருஷம் அது புறஜாதியர் கையில இருந்துச்சு, முஸ்லிம்ஸ் கையில இருந்து நிறைய கையில இருந்து. இப்போ 1948 மே 14ஆம் தேதியில அது மறுபடியும் இஸ்ரேலுக்கு கைக்கு வந்துச்சு. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அங்க ஒரு ஆலயம் இருக்கு. அந்த அங்க ஆலயம் கட்டணும்னா அது வெளிப்படனா அது யார் கைக்கு வரணும்? இஸ்ரவேல் யூதர்கள் கைக்கு வந்தாலும் கட்ட முடியும். ஆனா முதல் நூற்றாண்டுல தான் வரல. 200ஆவது வருஷம் 300 400 500 முதல் 500 வருஷம் கழிச்சு வரல. அடுத்த 500 1948வது வருஷம் வந்துருச்சு, இஸ்ரேலுடைய கையில வந்துச்சு. இப்போ இஸ்ரவேல் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. அதான் அடுத்த ஸ்லைடு. டெம்பிள் இன்ஸ்டிடியூட் இஸ் a Jewish based organization. எதுக்குன்னா இந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று வச்சிருக்காங்க. எதுக்குன்னா ஒரு ஆலயத்தை இஸ்ரவேலுக்கு அது இருந்த இடத்துல கெட்டணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. ஏன்னா சாலமோன் கெட்டது இடிக்கப்பட்டாச்சு. இப்போ இன்னொரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி இஸ்ரவேல் மக்கள் அதுக்குன்னு ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆலயம் கட்டுறதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன பலி செலுத்துறதுக்கு என்னென்ன அந்த பொருட்கள் சொல்லப்பட்டபடி பழைய ஏற்பாடு சொல்லப்பட்டபடி அதெல்லாம் அந்த கவசங்கள் அது எல்லாமே தேவைப்படுறத ரெடி பண்ணுவாங்க. இப்போ 3ஆம் ஆலயம் கட்டணும்னா அது இஸ்ரேல் கையில் இருந்தால் தான் முடியும். இன்னைக்கு பார்க்கும்போது இந்த இஸ்ரேலோட ஒரு நகரத்துக்காக தான் இஸ்ரேலுக்கும் காசா கையில் யுத்தம் போயிட்டு என்னைக்கு வேணாலும் இஸ்ரேல் கைக்கு. இப்போ ஏன் அதை கட்ட முடியலன்னா பாதி இங்க சொன்ன மாதிரி பாதி முஸ்லீம் கையில இருந்து பாதி இஸ்ரேல் கையில். இது நடந்தது இப்போ இஸ்ரேல் கைக்கு அந்த தேசம் வந்து 1940 கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து அவங்க ஆலயம் கட்டுறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ இந்த ஆலயம் கட்டின உடனே மத்திய 24 பார்த்தோம் அந்த பாலாக்கும் மறுவரப்பை பற்றி சொல்லியிருக்கலாம். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சொல்லப்படும் சொல்லிட்டு அடுத்த வசனம் பாலாக்கும் மறுவரப்பை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் காணும்போது. அப்போ பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்கு? ஆலயத்துல பரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் 3 பகுதி இருக்கு.
பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கு. அப்ப இன்னும் எத்தனை நாட்கள் செல்லும்னு கேட்டா இன்னும் சில ஆண்டுகள் சமாதானத்துக்கான காரியங்கள், அதுல கட்டப்பட காரியங்கள். இது ஒரு அடையாளம். இரண்டாவது இதே இதுல மிகப்பெரிய ஒரு அடையாளம். ஆமா, ரெண்டாவது ஒரு அடையாளம், அதையும் சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். ரெண்டாவது அடையாளம் என்னன்னா, இதுவரைக்கும் இப்ப 1948 நடந்தது, இதுவரைக்கும் நடக்காத சம்பவம். இஸ்ரேல் கையில அந்த தேசம் வரவே இல்லை, இந்த வருஷத்துல வந்துச்சு. இப்ப கடைசி இன்னொரு காரியம் என்னன்னா, கடந்த 2000 கடந்த உலக ஆதாமியால் தொடர்பில் இருந்து கடந்த 5900 வருஷம் நடக்காதது இந்த 30 வருஷத்துக்கு நடந்திருக்கு. அது இந்த வெளிப்படுத்தல் 11 தெளிவா போச்சு. அது அந்தி கிறிஸ்துக்கு முன்னாடி ஒரு 2 பேர் வராங்க. இது நீங்க பாருங்க, நம்ம ஸ்பீட ஆலயத்தை பத்தி சொன்ன 3 வருஷம் வந்து என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்களா 1200 நாளும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அதிகாரம் கொடுப்பேன். இப்போ 2 சாட்சிகள் பூமி எங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, சுவிசேஷம் சொல்றாங்க, அற்புதம் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு சேதப்படுத்த மனதா இருந்தால் அவங்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அப்படியே அவங்க எதிராளிகள் எல்லாம் சத்துருக்கள் அழிக்கும். இப்போ இந்த 2 சாட்சிகளை யாரு கொல்றான்னு பாத்தீங்கன்னா இதுல போட்டிருக்கு பாருங்க, 7ஆவது வசனம். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் ஏறுகிற மிருகம், நம்ம 13ஆம் அதிகாரத்துல பார்க்க போற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொண்டு போகும். மிருகம் கொண்டு போட்டுருச்சு இந்த 2 சாட்சிகள். இப்போ இதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கும், அதான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் கிட்டத்தட்ட 5900 வருஷம் இந்த உலகத்துல நடக்காத ஒரு சம்பவம். இந்த 2 சாட்சிகள் இருக்கிற டைம்ல நடக்குது. அது இன்னைக்கு நம்ம இருக்கிற டைம்ல நடக்குது. அது என்ன, 5900 வருஷம் உலகத்துல நடக்காத என்ன காரியம் அந்த சாட்சிகள் நாள் நடக்குது, இன்னைக்கு நடக்குது. என்னன்னா இதுல பாத்தீங்கன்னா 9ஆவது வருஷம், அது மார்க் வச்சுக்கோங்க, 9ஆவது வருஷம். ஜனங்களும் அவங்க கோத்திரங்களும் பாஷைக்காரன் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3½ நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கலவையில் வைக்க விட்டார்கள். இப்போ ஒரு காரியம் என்னன்னா, ஒரு ரொம்ப வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வரும், ஒரு 1995 2000 முன்னாடி இல்லை, இங்க ஒரு இறக்குறாங்க. இல்லை, இங்க இறக்குறவங்க இங்க தான் பார்க்க முடியும், இங்க மட்டும்தான் பார்க்க முடியும். கரெக்டா? அப்படி இல்லைன்னா இவங்களை பார்க்கணும், எங்கேயாவது இங்க வந்து என்ன பண்ணணும் பார்க்கலாம். ஆனா இங்க சொல்லியிருக்கு 9ஆவது வருஷத்துல ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரும் ஜாதிகளும் உலகம் முழுசும் இருக்கிறவங்க உடல்களை 3½ நாள் வரைக்கும் பார்ப்பாங்க. 3½ நாள் இவங்க உடம்ப உலகம் முழுசா இருக்கிறவங்க பார்ப்பாங்க. அது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், எல்லாமே இன்னைக்கு அந்த காலத்துக்குள்ள வந்துட்டு சொல்லப்பட்டது. சத்தியமான வார்த்தை சொல்லப்பட்டது, பரிசுத்த ஆவியானவரால் கொடுத்த வார்த்தை, தரிசனம். அந்த தரிசனம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நடக்கிற காரியத்தை தெளிவா சொல்லியிருக்கு. அப்போ இதுல இருந்து இன்னும் நான் டைம் இல்லாதனால நான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம 9 மணி கரெக்டாக 8:40 ஆயிடுச்சு. இது 20 நிமிஷம் இருக்கு, நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். அப்போ இத்தனை வருஷம் இல்லாத காரியம், இன்னும் ஒரே ஒரு காரியம் அடுத்த 13ஆம் அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்து வரணும் போது நடக்கிற காரியத்தை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதை நான் சொல்லி முடிக்கிறேன். அது அன்றைக்கு 13ஆம் அதிகாரத்தில் 16வது வருஷம் இந்த முத்திரை, அது 13, 16. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கையிலும் தங்கள் நெற்றியிலும் ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையால் நாமத்தையால் இலக்கத்தையால் தரித்துக் கொள்ளவும் தவிர வேறொருவரும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடி செய்வது. இப்போ அந்த மிருகத்தின் முத்திரை இருக்கிறவங்களாம் வாங்க முடியும் சொன்ன மாதிரி. இப்போ இன்னொரு கேள்வி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே காரியத்தை நம்ம சொல்றோம், எப்பா ஒரு முத்திரையை போட்டால் தான் என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். அட போப்பா, காசு எங்க இருக்கு, நான் கொடுத்தா கிடைக்க போகுது, இதுக்கு யார் முத்திரை? அந்த முத்திரை எப்படி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர? தமிழ்நாட்டில் எத்தனை கிராமம் இருக்கு, இந்தியாவில் எத்தனை கிராமம் இருக்கு, கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா நம்ம கண்காணவே ஆதார் கார்டு ஒன்று நம்ம பார்த்துட்டோம். அது மட்டும் நம்ம யூடியூப்ல இதுக்கு சம்பந்தமான பல வீடியோ பார்த்தாச்சு, ஒரு சிப்பு போடுறா பார்த்தாச்சு. அப்போ இருக்கிற காலம் கடைசி நாட்கள். அதில் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை வசனத்தை இதில் போட்டிருக்கு, என்னன்னா அதுல ஒரு வானத்துல இருந்து ஒரு தூதன் வந்து சத்தமா ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்னா அந்த 6ஆம் தூதன் அதே வெளிப்படு இது நடக்கிறது 11ஆம் அதிகாரத்தில் நடக்கிறத பார்த்துக்கணும். 10ஆம் அதிகாரத்துல தூதன் என்ன தெரியுமா சொல்றாங்க, 10ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். இதை வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். வெளிப்படுத்தல் 10:6. அந்த 10:6 சொல்றாங்க, அதை 5லேருந்தே வாசிக்கிறது. சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காராய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமா அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே
அவன் எக்காலம் ஊத போகும்போது தேவ ரகசியம் நிறைவேறும். நீங்க வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா 7 எக்காலம், எக்காலம் உலகத்துல மாற்றும், 2வது எக்காலம் மாற்றும், 7ஆம் எக்காலம் எந்த எக்காலம் தெரியுமா? வானத்துல கேட்கிற எக்காலம். கடைசி எக்காலம் கேட்கும்போது 1 மணிக்குள்ள என்ன ஆகும்? மறுரூபமாக சொல்லி 7வது எக்காலம் கேட்கு. ஆனா 6ஆம் எக்காலம் வரைக்கும் பார்த்ததுலாம் நடந்துச்சு. 11ஆம் அதிகாரத்துல அதை சொல்லியிருக்கு, தேவாலயம் கட்டப்பட்டது. இங்க 10ஆம் அதிகாரத்துல நம்ம அப்போ காலம் இனி செல்லாது. 10ஆம் அதிகாரத்துல கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்த சாப்டர்லயே நம்ம கண்ணில் வந்தாச்சு. அப்போ இப்போ அடுத்த ஒரு கேள்வி. இப்போ நான் சொல்ற இந்த காரியத்தை இன்னைக்கு நிறைய பேர் ஆப்போசிட் தான் சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஊழியக்காரத்தை நீ கேட்டீங்கன்னாலும் அந்தி கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் நான் வரதுக்கு முன்னாடியே கிறிஸ்து வந்துடுவார்ப்பா, நீ அந்தி கிறிஸ்து காலத்துல இருக்க மாட்டேன் அப்படிதானே கேட்கணும். பெரிய பெரிய மோன்சிலாசஸ் மாதிரி பெரிய ஊழியக்காரங்கள் அப்படி 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வருகையை பற்றி சொன்னதை பல 100 வருஷமா மக்கள் அதே இடத்துல சிஎஸ்சியில் அப்படிதான், பெண்டேகோஸ்ட்லயும் அப்படிதான், எல்லாத்தையும். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் தெரிய ஒரு வெளிச்சத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டார். அப்போ ஒரு காரியம் ஜேம்ஸ் கூட செய்தியில் சொன்னார், என்னன்னா அங்கே பைப் எடுத்து அடிச்சாங்க, இன்னும் 50 வருஷம் வாழலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உபத்திரம் தான் என் உயிர் படைக்குமா? ஏன்னா உபத்திரவ காலத்தில் நம்ம நிற்க வேணாம். நிச்சயமா நம்ம சொல்லியிருக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் தான் குறைக்கப்படும். உலகம் உண்டான முதற்கொண்டு அப்படிப்பட்ட உபத்திரம் கிடையாது. ஆனா ஒரு வார்த்தை அவனும் தெளிவாக சொல்லியிருக்காரு. இதை மட்டும் சொல்லி நம்ம சிரிக்க போறோம். அவர் மனுஷகுமாரன் மீண்டும் வரும்போது விசுவாசத்தை காண்பார்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட். அப்போ அப்படி அவர் வரும்போது இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டிலே பல லட்சம் விசுவாசிகள் இருக்காங்க. இந்தியாவில் எடுத்தீங்கன்னா பல கோடி இருப்பாங்க வைங்களா. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பார்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா 2 காரியம் தெரியுது. ஒண்ணு என்ன, முக்காவாசி விசுவாசிகள் என்னாச்சு? முடிஞ்சு கதை, ரத்த சாட்சியம் முடிஞ்சாச்சு. மீதி கொஞ்சம் பேர் தான் தப்பி இருக்காங்க. அந்த கொஞ்சம் பேருக்காக தான் நாட்கள் குறைக்கப்பட்டது. அப்ப இன்னைக்கு ஒரு காரியம் இப்போ இது. அப்ப நீங்க கேட்கலாம், இவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களுக்கெல்லாம் தெரியாத, இவ்வளவு சின்ன பையனுக்கா வெளிப்படுத்தவங்க கேட்டா ஒரு காரியம் இருக்கு. என்னன்னா, எந்த நபருடைய காலத்துல ரகசியம் வெளிப்படுத்தும், அந்த நபருடைய காலத்துக்கு தக்க மாதிரி வெளிப்படுத்தும். இதுக்கு முன்னாடி ஊழியர்கள் அவங்க செய்த பகுதியை முடிச்சுட்டாங்க. அவங்க செய்கிற ஓட்டத்தை சுவிசேஷம் சொன்னா பெரிய பெரிய ஊழியக்காரர் வந்து ஓட்டத்தை முடிக்கிற நேரத்துக்கு வந்தாச்சு. இது இந்த எங்களை போல இளைய தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கு ஓட வேண்டிய ஓட்டம். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாங்க, இவைகள் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதுன்னு மத்திய 24. அதனால இப்படிப்பட்ட ஒரு சந்ததியை வச்சு அவருடைய வருகைக்கான காரியத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. இனி காலம் செல்லாது, கொஞ்சம் ஆண்டுகள், அதுக்குள்ள இந்த அந்தி கிறிஸ்து நாட்கள் சமீபம். தீர்க்க தரிசனம் கடவுள் கேரளாவில் வந்து தீர்க்க தரிசனம் அந்த அந்தி கிறிஸ்துவை பத்தி கரெக்டா சொன்னாங்க, சமீபம். அதனால நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நின்று இன்னொரு 15 நிமிஷம் ஒரு 3 காரியத்துக்காக. இப்போ எல்லாரும் கையில ஒரு மேப் தான். காலேஜ் ரொம்ப கலைப்பாக புரியுது. எல்லாரும் கையில ஒரு 3 மேப்.